Lord. வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆம், நாம் மற்றவர்களிடம் இரக்கமாயிருப்பதால் தேவனும் நம்மீது இரக்கமாயிருப்பார், நம்மை ரட்சிப்பார், நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு செல்வார் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கவில்லை. பாவிகளை ரட்சிக்கிற இரக்கத்திற்கும் முன்னதாக நாம் இரக்கமாக இருந்தோமோ இல்லையா என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆம், பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அவனிடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று அவன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு மனம் திரும்புதலாலும் கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தாலும் மட்டுமே வருகிறது. யோவான் 3:16 பார்க்கிறோம் அல்லவா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய இரக்கத்தால் மீட்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இந்த நாளிலே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சூழ்நிலையிலே மனிதர்களிடத்திலே அல்லது கடவுளிடத்திலே நமக்கு ஒரு இரக்கம் வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் அவனிடத்திலோ அப்படிப்பட்ட இரக்க சுபாவம் இருந்தாக வேண்டும். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் உனக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே பார்க்கிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை தங்கள் வாழ்க்கையில் முழுவதும் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 23:6 நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் வேதாகமத்தின் வேறு எந்த இடத்திலும் போதிக்கப்படாத தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஆவிக்குரிய விதியை முன்வைக்கிறது. 23:6 நாம் பார்க்கிற வாக்கியங்களை சற்றே கவனித்து பாருங்கள். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எங்கும் இப்படிப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் பார்க்க முடியாது. மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்து எப்படி ஒருவனுக்கு மன்னித்தாரோ, முழு உலக பாவங்களை நீக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளிடத்தில் இரக்கம் காண்பிக்கும்படியாக அவர் எப்படி கடந்து வந்தாரோ, அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போலவே மாற வேண்டும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதனாலும் தேவனுடைய பிள்ளையே, இரக்கம் செய்கிறவன் பாக்கியவான். அவன் தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்வான். இந்த நாளிலே நாமும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காண்பிக்கிறவர்களாக ஒருவரை ஒருவர் மன்னித்து நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையைப் போல வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவோம். ஜெபிப்போம்.
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையிலே நீர் காண்பித்த இரக்கத்தை போல ஆண்டவரே நாங்களும் பிறரிடத்தில் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய கிருபைகள் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய மகிமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்தும். சத்துனுடைய எல்லா கண்ணிகளுக்கும் வெயிலின் உஷ்ணங்களுக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.